சேட் நியூஸ் ஃபார் சிஎஸ்கே. சிஎஸ்கேல இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயரோட ஃபார்ம் வந்து எப்படி இருக்குது, ஸோ இதை பற்றி ஃபுல் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிஃபோர் கோயிங் டு த வீடியோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் கொடுக்காம லைக் கொடுத்துருங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கே 2025 ஸ்குவாட் வந்து சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து சிஎஸ்கேல இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸோட ஃபார்ம் வந்து இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்கேட இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யார் அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, ஸோ அப்புறம் வந்து தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி, ஸோ விஜய் சங்கர், ஷாம் கரன், பத்திரானா, ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான பிளேயராக வந்து இருக்கிறாங்க. ஸோ சிவம் துபே, இதேமாதிரி ஏகப்பட்ட முக்கியமான பிளேயர்ஸ் வந்து நம்ம டீமில் இருக்காங்க. ஸோ இவங்களோட ஃபார்ம் வந்து கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நியூஸை நீங்கள் பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் பயமாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா வந்துட்டு அவங்களோட ஃபார்ம் வந்து கரண்ட்டாக அப்படி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ருத்ராஜ் கெய்க்வாடோட ஃபார்ம் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ ரீசெண்டாக சையத் முஸ்தாக் அலி டிராஃபி வந்து நடந்துட்டுருக்கு. இதில் வந்துட்டு அவரோட ரோல் அப்படிங்கிறது எப்போயுமே நம்ம பார்த்தது ஓப்பனிங் பொசிஷன் மட்டும்தான். ஸோ ஆனால் இப்போ அவர் வந்து சையத் முஸ்தாக் அலி டிராஃபியில் ஃபினிஷிங் ரோல் ஆடிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விக்கெட் கீப்பிங்கும் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்தமாரி விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது அவர் மேலேயே ஒரு ப்ரெஷர் ஏற்றிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப டவுன்ஃபால் தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் டவுன்ஃபால் ருத்ராஜ் கெய்க்வாட் நம்ம பார்த்துருவோம் பார்த்தீங்களா. ஸோ 0 ரன்னுக்கு அவுட் ஆவார். ஸோ அதேமாரி வந்து சிங்கிள் டிஜிட், ஸோ இந்தமாரி டிஜிட்டில் வந்து அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்தமாரி ருத்ராஜ் கெய்க்வாட் நம்ம இந்த சீசன் வந்து பார்க்க முடியுது சையத் முஸ்தாக் அலி டிராஃபியில். ஸோ இவர் வந்து ரீசெண்டாக அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப டவுன்ஃபாலாக இருக்குது. ஸோ நம்ம கம்பேக் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் 5 months இருக்குது ஐபிஎலுக்கு. என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா, ஸோ இந்தமாதிரி பிளேயர்ஸ் தான். ஸோ மிடில் ஆர்டரில் இவங்களை நம்பி தான் வந்து சிஎஸ்கே டீம் இருக்குது. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரீசெண்ட் டைமில் எப்படி இருக்குது அப்படின்னா வந்துட்டு கேள்விக்குறி தான். ஸோ இவங்களும் வந்து சையத் முஸ்தாக் அலி டிராஃபி விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து சிங்கிள் டிஜிட் இதேமாரி தான் அவுட் ஆகிட்டு போகிறாங்க. ஸோ ஏதோ ஒரு 2-3 மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் 40, குயிக் 30 இந்தமாரி ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறாங்க. கண்டினியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா யார்ட்டுமே இருக்க மாட்டேது. ஸோ இதுவும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இன்னும் 5 months இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் சீக்கிரம் அடாப்ட் ஆவாங்களா அப்படின்னு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டீமோட ஸ்டார் பிளேயர் ரவீந்திர ஜடேஜா. ஸோ அவரோட ஃபார்ம் வந்து ரொம்ப கேள்விக்குறி தான். கிட்டத்தட்ட விளாண்டதை பார்த்து கிட்டத்தட்ட 1 month மேலே ஆகுது. ஸோ இந்த டைமில் ரொம்ப வந்து பெஞ்சில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ரவீந்திர ஜடேஜா. ஸோ அவரோட ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர் ரவீந்திர ஜடேஜா. ஸோ குயிக்காக டெவலப் பண்ணிப்பார் அப்படின்னு நம்புவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நெக்ஸ்ட் பிளேயர் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவம் துபே. ஸோ இவரோட ஃபார்ம் பற்றி நம்ம பேசவே கூடாது. ஏன் அப்படின்னா வந்துட்டு அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது ஹையஸ்ட் பீக்கில் வந்து இருக்குது. ஸோ சையத் முஸ்தாக் அலி டிராஃபியில் பின்னி படல் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ நம்ம அவரை பற்றி பேசவே தேவையில்ல இந்த வீடியோவில். ஸோ அவரோட வேலை நம்ம அதை கரெக்டாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷாம் கரன். ஸோ அவரோட ஃபார்ம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ ரீசெண்டாக அவரும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கேமும் வந்து அவங்க கண்ட்ரிக்கே ப்ளே பண்ணுறது இல்லை. ஸோ ரீசெண்டாக ஒரு வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் மட்டும் ப்ளே பண்ணார். அதுலேயும் வந்து ஒரு மேட்சை நம்ம தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணதை வழியே மீது எந்த மேட்ச் வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக எதிர்பார்க்கப்படலை. இவ்வளோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேல இருக்கக்கூடிய சில குறைபாடுகள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வந்து 5 months பக்கம் இருக்குது. ஸோ சீக்கிரம் கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வீட்டில் தான் பார்க்கணும். ஸோ கம்பேக் கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் கொடுங்க, அந்த லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச்.